இப்போது ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹேர் கோம்பிங் தான். இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 கிராம் ஹேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் கொஞ்சம் கூட டேங்கிள் இல்லாமல் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மெயின்டெனன்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ரீக்வெண்ட்டாக கோம் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த ஹேரை வந்து பாதியாக அப்படி டிவைட் பண்ணிவிட்டு இப்படி சின்ன சின்ன செக்ஷனாக எடுத்துட்டு இந்த மாதிரி ரூட்ஸ்லேருந்து கோம் பண்ணணும். இப்படி ரூட்ஸ்லேருந்து கோம் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் எதுவும் நம்மளுக்கு ஃபால் ஆகியிருந்தாலும் நம்மளுக்கு இதில் வெளியில் வந்துடும். நிறைய பேர் என்னென்னா எனக்கு ஹேர் வந்து விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கோம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி கோம் பண்ணும்போது எந்த ஹேருமே கண்டிப்பாக ஃபால் ஆகாது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இவ்வளோ அவங்களுக்கு நல்லா ஸ்கேல்ப்பை நல்லா டச் பண்ணி தான் நான் கோம் பண்ணுறேன். ஒரு ஹேர் கூட உங்களுக்கு ஃபால் ஆகவே இல்லை. அதனால் பயப்படாமல் நீங்கள் நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக கோம் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்டென்ஷன் ஹேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பின்னிக்கோங்க. பின்னிட்டு நீங்கள் வந்துட்டு கீழே நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா முடி வந்து சிக்காகாமல் இருக்கும். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பில்லோஸ் வந்து சாட்டின் கிளாத்தில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சாட்டின் கிளாத்தில் இருக்கும்போது உங்கள் ஹேர் வந்து கண்டிப்பாக சிக்காகாமல் இருக்கும்.